ஹாய் ஃபேம், வெல்கம் டு ஸ்ரீஹரி டிராவல். இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தோம்னா திருச்சூர் வரைக்கும் தான் இன்னைக்கு நம்மளுக்கு ட்ரிப்பு வந்துருந்துச்சு. காலையில கிளம்பி நம்ம கஸ்டமர் பிளேஸுக்கு போயாச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்மளும் திருச்சூர் கிளம்பிட்டோம். போகும்போதே நம்ம பாரத் பல்கா பார்த்து பெட்ரோல் போட்டுட்டு வளையங்குளத்தில் இருக்க கருப்பசாமி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். மதுரை ஏர்போர்ட்லேருந்து நம்ம காரியாப்பட்டி போகிற வழியில தான் அந்த கோயில் இருக்கு. கோவிலில் சாமி பராமரிப்பு வேலை பார்க்கறனால சாமி முகம்லாம் மூடி இருந்துச்சு. கருப்பசாமிக்கு ஒரு குதிரையும் ஐயனாருக்கு ஒரு குதிரையும் வச்சிருந்தாங்க. நம்மளும் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கஸ்டமர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கஸ்டமர் கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம திருச்சுலியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்கும். திருச்சுலி நம்மளும் ரீச் ஆயிட்டோம். திருச்சுலியிலிருந்து கஸ்டமர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கஸ்டமரோட கோயிலுக்கு போயிட்டோம். கஸ்டமர் இறங்கி சாமி கும்பிட போயிட்டாங்க. டேய் ஓனர், கோயில்னு சொல்லிட்டு பொட்டா காட்டுக்குள்ள வந்து நிப்பாட்டி இருக்கா. கஸ்டமர் சீக்கிரம் சாமி கும்பிட்டு வர சொல்றா, கிளம்புவோம். இது ஓவரா இருக்கு. அவங்க பொறுமையாக சாமி கும்பிட்டு வரட்டும், வந்தக்கப்புறம் நம்ம மெதுவாக கிளம்புவோம். கஸ்டமர் அங்கே இருக்க எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு ஒரு 1/2 hourல வந்துட்டாங்க. நம்மளும் மதுரை கிளம்பியாச்சு. நம்மளும் லஞ்சுக்கு மதுரைக்கு நேராக கிளம்பி வந்துட்டோம். மதுரையில் எங்கே சாப்பிட போகிறோம் பார்த்தோம்னா தெப்பக்குளத்தில் இருக்க சபரிஸ் தான் சாப்பிட போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம்னு பார்த்தோம்னா ஒரு மினி மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு 5 minutesல கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கஸ்டமரையும் நல்லபடியாக வீட்டில் இறக்கி விட்டு நம்மளும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டாடா, பை பாய்.